கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை சங்கீதம் 18:32. என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. விசுவாசிக்கிறோம், ஆமேன்னு சொல்லுங்கள். என்னை எல்லாவற்றையும் இன்றைக்கி என் பாதையை என்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டு போகிறவர் தேவன் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் அதை நீங்கள் அறிக்கையிடணும். ஆமாண்டவர், நீங்கள் தான் என்னோட இருக்கீங்க, நீங்கள் தான் என்னை நடத்துகிறீங்கப்பா, என்னை செவ்வையான பாதையில் என்னை கொண்டு போகிறீங்க, இடுக்கனான பாதையிலேருந்து என்னை விலக்கி எனக்கு ஒரு திறந்த வாசலை நீங்கள் வைத்திருக்கிறீங்க என்று சொல்லி நன்றியுள்ள ஜெபத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை இன்னும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே என்னை நீங்கள் பலத்தால் இடைக்கட்டினீர், என்னை நீங்கள் பலப்படுத்திருக்கிறீங்க, அதனால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்கப்பா என்று சொல்லி ஜெபம் பண்ணணும். என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் என் தேவனே, என் பாதை எல்லாவற்றையும் செதுக்கி நடக்க வேண்டிய வழியில் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் என் தேவன் தான் என்று சொல்லி உங்கள் வாயினால் அறிக்கையிடணும். இப்படி நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இன்னும் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவராக இருக்கார். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.